ஒருத்தர் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் தமிழகத்தில் ஒரு சில கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பல சேனல்களை பல அரசியல் விமர்சகர்கள் பல விதமா ஒவ்வொருத்தருக்கு தெரிந்தது போல் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அன்பு தேசம் நடுநிலையாக சொல்லும் கருத்து கணிப்பு தெளிவா இன்றைக்கு இப்பொழுது நிலவரப்படி என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்பவுமே இல்லாத ஒரு அதிசயம் அப்படின்னு சொன்னா, தமிழகத்துல தேர்தல் அறிவிச்ச பிறகு தேர்தல் இன்னைக்கு வருது, இத்தனை மே மாசம் தேர்தல் வருதுன்னா ஒரு மார்ச் பிப்ரவரி மார்ச்ல தான் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்போ உள்ள கட்சிகள் எல்லாருமே, இப்போ உள்ள தலைவர்கள் எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் பரப்புரையை தேர்தல் பிரச்சாரத்தை துரிதமா ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சு இப்ப எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல முக்கால்வாசி இடம் சுத்தியாச்சு. திமுகவும் ஓரளவு சுத்தியாச்சு. விஜயும் ஓரளவு சுத்திட்டு இருக்காப்ல. அண்ணன் சீமானும் ஒரு சில நேரங்கள் அங்கங்கே கூட்டங்கள் நடத்தி இது பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்றைய நிலவரப்படி கருத்து கணிப்பு அப்படிங்கிறத விட தெளிவான மக்களை நேரடியாக சந்தித்து மக்களுடைய மனநிலையை புரிந்து சாமானிய மனிதர்களுடைய மனநிலையை தெரிந்து ஒரு சில கருத்துக்களை நாங்கள் எடுக்கப்பட்டோம். தமிழகத்தில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்பது போல ஒரு சில ஏரியாவில் மட்டும் கருத்துக்களை எடுத்து இப்பொழுது நாங்கள் சொல்லுதுன்னா, தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நடுநிலையோடு சொல்லப்படும் ஒரே கருத்து இது. ஏன்னா திராவிட